ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது முழுக்க பீரியட்ஸ் நாட்களில் எடுக்கக்கூடிய ஒரு ரெமிடி. இது ஒரு 3 days எடுக்கணும். இது ரொம்ப பவரானது. நான் ஆல்ரெடி இதை பற்றி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நிறைய சிஸ்டர்ஸ் இந்த ரெமிடியை எடுத்து நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க. அது என்ன, அதை எப்படி எடுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது குறிப்பாக யாருக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. இர்ரெகுலர் பீரியட்ஸ், அதுக்கப்புறம் நீர் கட்டி இருக்குது, எனக்கு ஓவலேஷன் ஆக மாட்டேது அப்படின்றவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலை வேம்பு அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு வகையான வேப்ப மரம். வேப்ப மரத்துலேயே அதோட இலையே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் மலை வேம்பு. கலரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் க்ரீனாக இருக்கும். இந்த மலை வேம்பு பார்த்திங்கன்னா கிராமங்களில் ஊர் சைடு இந்த மாதிரி கருத்தரிக்க மாட்டேது, கர்ப்பம் நிற்க மாட்டேது, குழந்தை கல்யாணம் ஆகி ரொம்ப மாதம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகி குழந்தை தங்க மாட்டேது அப்படின்னா ஒரு கை வைத்தியமாக பண்ணுவாங்கள்ல, இது அரைச்சி குடிங்கன்னு, அந்த மாதிரி சொல்லக்கூடியது தான் இந்த மலை வேம்பு. இது பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் அப்போ தான் எடுக்கணும், நார்மல் நாட்களில் எடுக்கக்கூடாது. ஒரு 3 நாள் எடுக்கணும். முதல் 2 நாள் எடுக்கலாம், இன்னும் 2, 3, 4 நாள் எடுக்கலாம். 3, 4, 5 பீரியடோட முதல் 3 நாள், கடைசி 3 நாள், இந்த மாதிரி எப்போனாலும் எடுக்கலாம். ஆனால் பீரியட்ஸ் அப்போ தான் எடுக்கணும். இது காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் எடுக்கணும். எந்த ஒரு உணவும் எடுத்துருக்கக்கூடாது. ஒரு டீ, காஃபி, ஜூஸு இல்லைனா எதுவுமே, அதாவது திட உணவோ ஆகட்டும் இல்லை திரவ லிக்யூட் ஃபுட் ஆகட்டும், எதுவுமே எடுத்துருக்கக்கூடாது இந்த மலை வேம்பு எடுக்கும்போது. இது எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி இலை மலை வேம்பு இருக்குது பார்த்தீங்களா, அது உங்கள் வீட்டு பக்கம் இருக்குது, எங்கேயாவது இருக்குன்னா ஒரு கைப்பிடி அளவு, ஒரு கொத்து, ஒரு கைப்பிடி அளவு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஒரு பெரிய டம்ளரில் தண்ணி ஊற்றி அதை நல்லா அரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி குடிக்கணும். இது கம்ப்ளீட்லி சேஃபு. நீங்கள் இதை குடிக்கிறனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஸோ 3 நாள் குடிக்கணும். இப்போ எனக்கு மரம் கிடையாது, என் வீட்டு பக்கம் இந்த மலை வேம்பு கிடையாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது நாட்டு மருந்து கடை, அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் கிடைக்கும். மலை வேம்பு பவுடர்னே கிடைக்கும். அந்த பவுடரை வாங்கி நீங்கள் வாட்டரில் கலந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது எடுக்கும்போதே இந்த மலைவேம்பு கூடயே மிளகோ இஞ்சியோ இதெல்லாம் வச்சு எடுத்திங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா, உங்கள் கர்ப்பப்பையில் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு இது சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மலைவேம்பு 1 மாதம் எடுத்துகிட்டு 2 மாதம் 3 மாதம் கூட நீங்கள் எடுக்கலாம். ஒரு 2 months, 3 மாதன்றது அதிகம் தேவைப்படாது. ஒரு 2 மாதம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு ஃபஸ்ட் இந்த மாதம் பீரியட் ஆகுறீங்கன்னா இந்த மாதமும் அடுத்த மாதமும் எடுங்க. இதோட எஃபெக்ட் உங்களுக்கு உடனே தெரியாட்டியும் வர்ற மாதங்களில் உங்களுக்கு ஓவலேஷன் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பை நீர் கட்டியை கரைக்கிறதுக்கு, ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது உங்கள் கர்ப்பப்பையில், ஏதாவது இன்ஃபெக்ஷன், குட்டி இன்ஃபெக்ஷன், பாக்டீரியா, பூச்சி அந்த மாதிரிலாம் குட்டியாக ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, கிளியர் பண்ணுறதுக்கு, யூட்ரஸை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு இந்த மலைவேம்பு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இந்த மலைவேம்பு எடுக்கிற அன்றைக்கி நான்வெஜ் எடுக்கக்கூடாது அப்படின்லாம் நிறைய பேருக்கு டவுட் வரும். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் நார்மலாக எடுக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இதை 3 நாள் மட்டும் எடுங்க, ஒரு 2 மாதம் மட்டும் எடுங்க. இப்போ இந்த மலைவேம்பு நான் சொன்ன மாதிரி இலை பவுடர் எடுங்க. உங்களுக்கு இதுவும் கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மல் வேம்பு இருக்குல்ல, நார்மல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய அந்த வேப்ப மரம் இருக்குல்ல, அது எடுத்துக்கலாம். இல்லைனா நிலவேம்பு கூட பார்த்திங்கன்னா ஒரு மாதம் நீங்கள் பீரியட்ஸ் அப்போ எடுத்துக்கலாம். அந்த வேம்புக்கு எல்லாத்தோட அந்த கசப்புக்கு எல்லாத்த சுத்திகரிக்கிற தன்மையும் இருக்குது. பட் மலைவேம்பு ரொம்ப நல்லது. அது கிடைக்குதுன்ற பட்சத்துக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோடய பேர் ஸ்ரீஜான். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.